பாக்கியா கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு ஈஸ்வரியும் கோபியும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறன்ட்டு ஆசிரமத்துக்கு போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகாஷோட அப்பா திட்டிட்டு போனதுனால கோபியும் ஈஸ்வரியும் கோபத்தில் பாக்கியா மேலே இருந்தாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்தோடனே எங்கே போனேன்னு இனியாவை கேட்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ எங்கே போனேன்னு சொல்லி ஈஸ்வரி அதட்டி கேட்கறதுனால பாக்கியா அவர் ஆகாஷை பார்க்க போயிருந்தாங்க. வாழ்த்துக்கள் சொல்ல அவன் எக்ஸாம் எழுத போகிறானல்ல, அதனால வாழ்த்துக்கள் சொல்ல போயிருந்தாங்க. இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி பாக்கியா கேட்க இது ஒரு வாக்குவாதமாக நடந்து பெரிய பிரச்சனையாகிடுச்சு. இப்போ பாக்கியா கோவப்பட்டு 2 பேர்த்தையும் வீட்டு விட்டு வெளியில் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 பேரும் உடனே கிளம்புறாங்க. ஈஸ்வரி இப்போ பிள்ளைங்கள்லாம் யாருமே இவன் போக வேணாம் இருன்னு யாராச்சும் சொன்னாங்களா? எல்லாமே அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கோபியிட்ட சொல்ல, அம்மா அவங்க எப்படியே இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் நான் அவங்களெல்லாம் நல்ல விதமாக தான் நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்களாம் இப்படி மாறுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இருந்துட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கம்மா. நீங்கள் ஏன் இங்கேருந்து கஷ்டப்படுறீங்க? இல்லை நானும் நீ இல்லாத இடத்துல நானும் இல்லை, என்னையும் சேர்த்து தான் நான் வெளியில் போக சொன்னேன். அதனால் நான் உங்களோடையே நான் வந்துடுறேன், என் காலத்தை உங்கள்கிட்டயே இருந்து கழிச்சிட்றேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி கிளம்பிடுறாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியில் கிளம்புனோடனே இனியாவும் நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்க இருந்துட்டு தான் குட்டையை குழப்பிக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே நேரம் இனியாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இவங்கெல்லாம் போனோடனே அவங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறாமல் நல்ல முறையாக படித்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் பாஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூக்கும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி போகிறப்ப எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிடுறாங்க. உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டியான்னு பாக்கியா கேட்குறா. இல்லைம்மா, அப்பாட்டையும் பாட்டிகிட்டையும் சொல்லணும். நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வேலையோடு போய் ஸ்வீட்டோடு வாங்கி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். நீ கன்ஃபார்மாக உனக்கு வேலை கிடைச்சிடும். அம்மா என் மேலே நம்பிக்கை வைம்மா, கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும். அந்த ஸ்வீட் பாக்ஸோடு நான் அவங்ககிட்ட போய் வாழ்த்துக்கள் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இனியா கிளம்பிடுறா. பாக்கியா இப்போ தான் கைப்பிடிச்சி கொண்டு போய் ஸ்கூலில் விட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நீ பெரிய பொண்ணாகி காலேஜ் போய் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், எப்படி நீ போகிற அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா 2 பேரும் கேட்க, அண்ணா நான் பைக்கில் தான் போகிறேன் அப்படின்னு. அண்ணா பைக்கெல்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்னு. நான் பெரிய பொண்ணாகிட்டு நான் இனிமேல் டிவி சேனலில் வேலை பார்த்தேன்னா எல்லா பக்கம் வெளியில் சுற்ற வேண்டியது இருக்கும், அதனால் பைக்கு நான் நல்லாவே ஓட்டுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. சரி நீ பத்திரமா சேஃபாக போ, ஹெல்மெட் போட்டுக்கோ, இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு எல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. பாக்கியாவும் சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்றா. அதே மாதிரி அந்த இன்டர்வியூவில் வேலை கிடைச்சிருது. போய் அவங்க அப்பாவையும் பாட்டியும் பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்க 2 பேரும் பெருமைப்படுறாங்க. பரவாயில்ல, டிவி சேனலுக்கு வேலை கிடைச்சிருச்சு, சந்தோஷம் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. ஈஸ்வரி இனியா இங்கே வந்துட்டு போங்காட்டி வீடே கொஞ்சம் கலகலப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் பரவாயில்ல, இப்போவே கிளம்புறேன்னு வேறு சொல்கிறா அப்படின்ட்டு சொல்கிறேன். ஈஸ்வரி கோபியிட்ட ஃபீல் பண்ணி பேசுகிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படின்ட்டு. அப்பா நான் இன்னும் அம்மாக்கிட்ட வேலை கிடைச்ச விஷயத்தெல்லாம் சொல்லலை, நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க அப்படின்ட்டு இனியா கிளம்பிடுறான். கோபி அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறேன், அம்மா இனியா பாருமா சீக்கிரம் பெரிய பொண்ணாகி நல்லா பரவாயில்ல, என் பையனை காப்பாற்றிட்டா, நல்ல வேலைக்கும் போயிட்டா அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு, சரி இந்தாங்கம்மா டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு நான் எடுத்துக்குவோம், நல்லா நானே எடுத்து சாப்பிடுவேன்னு ஈஸ்வரி சொல்ல, இல்லைம்மா நீங்கள் நைட் சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிடாம மறந்துடுறீங்க, இந்தாங்க இனிமேல் நான் எடுத்து கொடுக்குறேன், அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு படுங்கன்னு படுக்க வச்சு தர்றான். கோபி பார்க்க ஃப்ரெண்டு வரா. ஃப்ரெண்டு எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, பாக்கியாலாம் எப்படி இருக்கான்னு சொல்லி அவனோட கதையை கேட்க, எல்லோரும் இப்படியெல்லாம் என்னை விட்டுட்டாங்க, நானும் அம்மா மட்டும் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கான். அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுதுங்க.